வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி ஒரு ரெக்வெஸ்டட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஏஜ் கேப்பில் எஃப்எஃப் போட சொன்னாங்க. பட் இப்போதைக்கு ஒரு ஒன் ஷாட் மாதிரி நான் போடுறேன். ஃப்யூச்சரில் நான் ஒரு நியூ ஸ்டோரியில் ஏஜ் கேப் ஸ்டோரி போடுறேன். இன்றைக்கி நம்ம தயாங்கான ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வென் ஹீ சூஸ் ஹர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், அந்த கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மழை பெஞ்சிட்ருக்கிற ஒரு அழகான கிளைமேட். ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்டோட விண்டோவில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. எஸ், அது வயன்தான். கையில் சூடான காஃபி. பட் அது ஆறி போயிடுச்சு. ஆனால் அதை வயன் கவனிக்கவே இல்லை. அவளோட பார்வை எல்லாமே மலைத்துளிகள் மேலே இருந்தாலும் அவளோட மைண்ட் என்னவோ பாஸ்ட் லைஃப் மேலே தான் இருக்குது. 29 வயசாகுது இப்போது வயனுக்கு. பட் அவள் 6 இயர்ஸ் முன்னாடி நடந்த அவளோட மேரேஜ் லைஃப்பை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போது நடந்த சில காயங்கள், சில வார்த்தை, சில மெமரிஸ், அது இன்னுமே அவளோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ எதுக்குமே வார்த்தை, நான் இல்லாமல் நீ ஒன்றுமே இல்லை, உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவளோட காதில் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும். அதை சொன்னது எல்லாமே லீ ஹியோன் வோ, அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எஸ், வயனுக்கு டிவோர்ஸ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு 6 months கிட்ட அப்படி லைஃப் அவளுக்கு ஒரு ஹெவன் மாதிரி தான் இருந்துச்சு. ஹியோன்வோ ரொம்ப கேரிங், ரொமான்டிக், எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லவன், அந்த மாதிரி. வயன் அவளை ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அப்படி தான் ஒரு நாள் வயன் அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட் லீ மின்ஜி கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. வயன் கால் பேசி முடித்ததும் ஹியோன்வோ, என்ன இவ்வளோ நேரம் பேசின? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன், அவளுக்கு ஃபேமிலிலாம் எதுவும் இல்லையா? அப்போ வயன் சிரிச்சிட்டு, இது ஒரு நார்மலான கொஷின் அப்படின்ற மாதிரி அவள் அதை சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டா. பட் நெக்ஸ்ட் வீக் ஹியோன்வோ, மிஞ்சியை இவ்வளோ அடிக்கடி பார்க்க வேணாம், ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அவளை பிளாக் பண்ணு. ஏன் எனக்கு பிடிக்கலை, ஆனால் அவள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்றா தான் படித்தோம். வயன், மின்ஜி கூட நீ பேசுகிறது எனக்கு பிடிக்கலை, புரிஞ்சுதா? அவ்வளோதான், வேறு எந்த காரணமுமே அவன் சொல்லலை. இப்போ ஃபர்ஸ்ட் வயன் ஃப்ரெண்ட்ஸை இழக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட அவள் ஒர்க்கை அவள் அவ்வளோ லவ் பண்ணான். ஒரு நாள் அவளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தா. ஹியோன்வோ, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என்னால் நம்பவே முடியல. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னோடய ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்ன என்னவோ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க. அப்போ ஹியோன்வோ அவளை பார்க்குறா. ஓ அப்படியா, சூப்பர், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லை. அவன் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸும் இல்லை. அன்றைக்கி நைட் ஹியோன்வோ, நீ வேலைக்கு போகிறதால தான் வீட்டை கவனிக்க முடியல, வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னும் எனக்கு என்னோடய வேலையை ரொம்ப பிடிக்குமே. அப்போது ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு ஒரு கில்ட்டை ஃபீல் பண்ண வைக்கிறான். ஃபைனலாக வயன் அவளோட வேலையும் விட்டுடுறா. ஹியோன்வோ வேலையை விட சொன்னதும் வயனும் ஓகே, இது நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம மேரேஜ்க்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் அதை கேஷுவலாக விட்டுட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் ஒரு சாரீ கட்டிட்டு, ஹியோன்வோ இது எப்படி இருக்குது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹியோன்வோ, என்ன சாரீ இது, சாரியை கூட இவ்வளோ கேவலமாக கட்ட முடியுமா? இந்தளவுக்கு மோசமான குவாலிட்டியில் இவ்வளோ கேவலமான டிசைன்லேயே சாரீ வாங்குவேன்? என்னாச்சு, இது நல்லா தானே இருக்குது.
இதுக்கு நீ ட்ரெஸ்ஸே போடாமல் கூட இருக்கலாம், அவ்வளோ கேவலமாக இருக்குது, இப்படியெல்லாம் சீத்ரூவாக இருக்குது, இதை போய் எப்படி நீ கட்டிட்டு வந்து ஏன்கிட்டயே நல்லா இருக்குல்லன்னு பேசிகிட்ருக்க? இதை நான் நல்லா இருக்குன்னு சொல்வேன்னு வேற நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா என்ன இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஓகே நான் வேறு சாரீ மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு சாரீ கட்டிட்டு வரா. பா என்ன கலர் இது, கண்ணை கூசுது, இவ்வளோ பிரைட்டான கலர்ஸாக சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இட்ஸ் ஓகே, இப்போது அகெயின் சேஞ்ச் பண்ண டைம் ஆயிரும், நம்ம போகலாமே அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இப்போது அகெயின் நெக்ஸ்ட் டே அவள் வேற ஒரு சாரீ கட்டிட்டு வரா. என்னது இவ்வளோ டல்லான சாரீ, பார்க்குறவங்களாம் நான் உனக்கு சாரியை வாங்கி கொடுக்கல, அழுக்கு சாரியை கட்டிட்டு வர, பழைய சாரியை கட்டிட்டு வரேன்னு நினைக்கணுமா? இல்லை இது நீ தானே சொன்ன அது ரொம்ப ப்ரைட்டான கலராக இருக்குன்னு, அதான் நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட் கலராக சூஸ் பண்ணேன். உனக்கு ஒரு சாரியை கூட ஒழுங்காக சூஸ் பண்ண தெரில அப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். எது பண்ணாலும் குத்தம், எவ்வளோ தான் அவள் ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்கான். ஒன் டே அவள் மிரர் முன்னாடி நின்றுட்டு அழுதுகிட்டே, என்ன பண்ணாலும் நம்ம மோசமான ஒரு பொண்ணாக தான் அவன் கண்ணுக்கு தெரியும், என்ன தான் பண்ணுறது, இதுக்கு மேலே அவன் கண்ணுக்கு அழகாக தெரியணும்னா எது செஞ்சாலும் குறை சொல்கிறான், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஒன் டே அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. பட் இருந்தாலும் அவள் டின்னர் சமைச்சிட்ருக்கா கிச்சனில் நின்று. ஏன்னா அவள் ரொம்ப பயப்படுறா, சமைக்கலைன்னா அதுக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அவள் சமைச்சிட்ருக்கும்போதே தலை சுற்றி கீழே உட்காந்துடுறா. அப்போது ஹியூனு உள்ளே வரான். இன்னும் ஃபுட் ரெடி ஆகலையா? இல்லை ஹியூனு, எனக்கு ஃபீவராக இருக்குது, என்னால் நிற்கக்கூட முடியல. எல்லாருக்குமே ஃபீவர் வரும் ஒயன், ரொம்ப அப்படியே உனக்கு மட்டும்தான் ஃபீவர் வருங்கிற மாதிரி சீன் போடாத சரியா? ஏன் எங்கள் அம்மாலாம் சமைக்கலையா? என்ன தான் ஃபீவராக இருந்தாலும் எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் அவங்க எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இல்லைல்ல, உன்னை பற்றி மட்டும்தான் நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு செகண்ட் அவளுக்கு ஃபுல்லாக ப்ரோக் ஆகிட்டா. ஏன்னா உடம்பு சரியில்லையான்னு கேட்குறதுக்கு கூட அவனால் முடியல. இப்படி இருக்கும்போது ஒன் டே வயனுக்கு பர்த்டே வருது. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவள் வெயிட் பண்ணுறா. ஒரு விஷ் இல்லை, ஒரு ஃப்ளவர் இல்லை, ஒரு சின்ன கிஃப்ட் எதுவுமே இல்லை. அன்றைக்கி நைட் 11:50. இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா ஹியூன்வோ? என்ன நாள் அப்படின்னு கேட்குறான், அதுவும் ஃபோனை பார்த்துட்டே. அப்போது அவளுக்கு புரியுது அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட் பாத்ரூமில் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுகிறா. ஏன்னா அவள் பிறந்தனால அவன் மறந்தது வலிக்கலை, அவனுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறத அவள் உணர்ந்ததால் அவள் அழுறா. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் அப்ரூவல், ஒரு காலுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு அவுட்டிங்க்கும் இன்ட்ரோகேஷன், இந்த மாதிரி வயன் தன்னையே இழந்துட்டா. ஸோ ஃபைனலாக அவள் டிவோர்ஸும் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாள். ஆனால் அவன் டிவோர்ஸ் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. ஆனால் அவள் எழுந்த அந்த நம்பிக்கை அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போது ப்ரெசண்ட்டில் வயன் அப்படின்ற அவளோட ஃப்ரெண்ட் மிஞ்சியோட குரல் கேட்டு அவள் திரும்புகிறா. நான் ½ an hour உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன் வயன். ஓ சாரி மிஞ்சி. அகெயின் சாரி. இந்த சாரிங்கிற வேர்டை உன்னோட லைஃப்லேருந்து ரீரைட் பண்ணணும்டி அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன் சிரிக்கிறா. என்ன பண்ணுறது, பழகிடுச்சே. அன்றைக்கி மிஞ்சி அவளை ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அவளுக்கு ஆனால் போக விருப்பமே இல்லை. ஆனால் வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேல் இல்லையா, அதனால அவள் மிஞ்சி கூட போனாள். ஸோ அப்போது அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வால்ஸில் இருக்கிற பெயிண்டிங்ஸு,
அங்கே இருந்த லைட் செட்டிங்ஸு, அங்கே இருந்த மக்கள், அங்கே இருந்த சைலன்ஸ், இது எல்லாத்தையுமே அவள் பார்க்குறா. அப்போது ஒருத்தர் கேமராவை கையில் பிடிச்சபடி பின்னாடி நடந்து வராங்க. அப்போது அவங்க நேராக வயன் மேலே வந்து மோதிட்டாங்க. ஓ! அப்போது வயன் கையில் இருந்த அந்த ப்ரௌச்சர் கீழே விழுது. ஓ, ஐம் சாரி. அப்போது அவன் உடனே கீழே குனிஞ்சு அதை எடுத்து கொடுக்குறான். ஐம் ரியலி சாரி மேம், என்னால் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வயன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்சனை பார்க்குறா. ரொம்ப சாஃப்டான ஐஸ் அண்ட் பாக்ஸி ஸ்மைல் அந்த மாதிரி. அப்போ மிஞ்சி, ஓ தேயாங், மிஞ்சினுன்னா தேயாங் என்ன இந்த பக்கம், அது நான் என்னோடய ஃபோட்டோஷூட்காக வந்தேனுண்ணா. ஓ ஓகே, வயன், இது தேயாங் என்னோடய ஜூனியர், அண்ட் தேயாங் இது வயன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ நைஸ் டு மீட் யூ வயன், நைஸ் டு மீட் யூ தேயாங் அப்படிங்கிறா. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் நார்மலாக தான் போயிட்டுருக்கு, எதுவும் நடக்கலை. அண்ட் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஒரு நாள் வயன் காஃபி ஷாப்பில் விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருந்தா. அப்போ தேயாங், விண்டோ சீட்டில் வரும் வியூ நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். அப்போது அவள் அந்த சைடு வாய்ஸ் கேட்குற பக்கம் பார்த்தா தேயாங், நீங்கள் தேயாங் தானே? எஸ், ஐ திங்க் கோஇன்சிடென்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு 2 hours கிட்ட பேசுகிறாங்க 2 பேருமே. ஃபர்ஸ்ட் டைம் வயன் ரொம்ப நேரம் சிரிக்கிறாள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவளோட ஃபேஸில் அந்த சிரிப்பு இருக்குது. அதை அவளே கவனிச்சுட்டு, நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு அவளே கேள்வி கேட்டுக்கிறாள். அவளுக்கே புரியல, நம்ம ஏன் சிரிக்கிறோம், நம்ம இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறாள். இப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. தேயாங் அவளோட லைஃப்பில் பொறுமையாக உள்ள வரான். எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை. மார்னிங் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, அப்புறம் மதியம்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, நைட் ஆனால் குட் நைட், அவ்வளோதான். ஆனால் இது சாதாரண விஷயம் தானே. இது வயனோட ஹார்ட்டில் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஒரு நாள் ஆஃபீஸ் மீட்டிங்கில் வயன் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவள் ரொம்ப நர்வஸாக இருந்தா. ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் ஃபோன் வைப்ரேட் ஆனிச்சு. பார்த்தா தேயாங் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை பார்த்து வயன் சிரிச்சிட்டு, எப்படி தெரியும் அப்படிங்கிறான். அப்போ தேயாங், உங்கள் கம்பெனி பேஜில் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தேன், ஆனால் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் தேயாங். மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான், ஆனால் நான் உங்களோட கான்ஃபிடென்ஸை தான் பார்த்தேன் அப்படிங்கிறான் தேயாங். வயன் அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு அமைதியாக இருக்கா. அப்போது அவளுக்கு ஹியூனோ எப்போவுமே அவளோட மிஸ்டேக்ஸை மட்டும்தான் பார்ப்பான் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. தேயாங் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் அவளோட முயற்சியை வந்து பார்க்குறான். அது அவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஒன் டே ஈவினிங் ஹான் ரிவர் பக்கத்தில் ரொம்ப கூலிங்கான ஒரு காற்று வீசிகிட்ருக்கு. 2 பேரும் அமைதியாக நடக்கிறாங்க. திடீர்னு தேயாங், உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி பேசலாமா, உங்களோட எக்ஸ் பற்றி? அப்போது வயன் நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா. எல்லாருமே க்யூரியாசிட்டிக்காக தான் கேட்பாங்க, ஆனால் தேயாங் கேட்குறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறான். அந்த நைட் வயன் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்கிறான். ரொம்ப அழுறா. நிறைய முறை ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் சொல்கிறா. ஃபைனலாக வெறும் சைலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ வயன், இப்போது என்னை பெத்தட்டிக்காக நினைக்கிறியா, நான் என் மேலே தப்பு இருக்குன்னு நீ யோசிக்கிறியா, நான் எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை வயன். அப்போது என்னை பற்றி இப்போ என்ன நினைக்கிற? நீங்கள் சர்வைவர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வயனோட கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது.
அப்போ தயாங் உங்களை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நீங்கள் உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அந்த செகண்ட் வயனோட அழுகையை ஸ்டாப் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யாரோ அவளை பலவீனமாக பார்க்கல, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக பார்க்குறாங்க. அந்த நாள்லேருந்து வயனுக்கே தெரியாமல் வயனோட ஹார்ட்டில் தயாங் இடம் பிடிச்சிட்டான். ஒன் டே தயாங் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான், வயன், என்ன தயாங், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன? நான் ஃபஸ்ட்டு உன்னை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கேரக்டர், உன்னோட காம்னஸ், நீ எதையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் உங்களை காதலிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்காத ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் உங்களை நீங்களே ரொம்ப குறைவாக எடை போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அந்த ஒரு எண்ணத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்க்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னராக என்ன இருக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வயன், தயாங், என்ன பேசுகிற நீ? எனக்கு தெரியும் வயன். இல்லை, நான் டிவோர்ஸி, எனக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ வாட்? தயாங், எனக்கு 29 வயசு ஆகுது, எனக்கு 25 வயசு ஆகுது. 4 years தயாங், ஜஸ்ட் 4 years. உனக்கு என்னை விட பெட்டரான கேர்ள்ஸ் கிடைப்பாங்க தயாங். எனக்கு பெட்டர் வேண்டாம் வயன். எனக்கு நீ போதும். நீ தான் எனக்கு வேணும் வயன். தயாங், என்ன நீ தெரிஞ்சுதா பேசுறியா? வயன், எனக்கு நீங்கள் வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் யாரோ அவளை செலக்ட் பண்ணுறாங்க, அவளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவளால் நம்பவே முடியல. பிகாஸ் ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சனுக்கு அகெயின் ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அவளோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே தெரிஞ்சுமே, அவளோட காயங்கள் எல்லாத்தையும் பார்த்தும் அவளை ஒருத்தர் சூஸ் பண்ணுறாங்க. அந்த நைட் வயன் மெதுவாக, தயாங், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது தயாங் அவளோட கையை பிடிச்சிட்டு, பயமாக இருந்தால் இருக்கட்டும், என்ன, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வயன். உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயம் போகட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன்? நீங்கள் என்னை நம்புகிற நாள் வரைக்கும். அந்த செகண்ட் வயன் ரியலைஸ் பண்ணுறா, இது லவ் மட்டும் இல்லை, அவன் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நம்மக்கிட்ட பொறுமையாகவும் நம்மளுக்கு மரியாதையும் கொடுக்குறான் அப்படிங்கிறது அவள் பொறுமையாக ரியலைஸ் பண்ணுறா. அவள் அவனோட கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் அவள் பக்கத்தில் இருக்கிறது அவளுக்கு பயம் இல்லாமல் இருக்குது. அவள், நான் ட்ரை பண்ணுறேன் தயாங், அதுவே போதும் வயன் எனக்கு. அந்த நைட் ஹான் ரிவரோட லைட் வெளிச்சம் தண்ணியில் பிரதிபலிச்சிட்ருக்கு. ஆனால் வயனுக்கு ரொம்ப பெரிய இருளுக்கு அப்புறம் அவளோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. வயனுக்கு அந்த ஹான் ரிவரில் நடந்த அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அவள் லைஃப்பில் அவள் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல. அதே அப்பார்ட்மெண்ட், அதே ஆஃபீஸ், அதே ரொட்டீன். ஆனால் அவளோட உள்ளுக்குள்ளே ஏதோ மாற ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே அவளோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அவள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனை பார்த்தா ஒரு மெசேஜ். தயாங்கிட்டேருந்து தான் அந்த மெசேஜ். குட் மார்னிங், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். வயன் அந்த மெசேஜை பார்த்துட்ருக்கா.
முன்னாடிலாம் ஹியூன்வோ மார்னிங் மெசேஜ் அனுப்புவான். ஆனால் அது எப்படி இருக்கும்னா, என்ன பண்ணுற, ஃபோட்டோ அனுப்பு, எங்கே இருக்க, இந்த மாதிரி மெசேஜஸ். ஆனால் தயாங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் வயனுக்கு அது ரொம்ப பெரிய வித்தியாசம். அப்போ வயன் சாப்பிடுவேன் இனிமே தான் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே ரிப்ளை வருது, குட் கேர்ள் அப்படின்னு. வயன் உடனே ஃபோனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா. அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. என்னடா இது தேவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேங்க நினச்சி சிரிச்சுட்டே அங்கேருந்து அவள் ஆஃபீஸ்க்கு போகிறா. அவள் ஆஃபீஸில் ஃபுல் டேவுமே அவளுக்கே தெரியாமல் அவள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே வரா. அப்போது கேட் பக்கத்தில் தேயாங் நிற்கிறான். பிளாக் கலர் ஹுடி, கேப், கையில் 2 காஃபி கப்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ வயன், தேயாங் நீங்கள் என்ன பண்ணுற? சில பேரை கிட்னாப் பண்ண வந்தேன். என்ன தேயாங் என்ன வளர்ற? அட்லீஸ்ட் இப்போவாச்சும் சிரிக்கிறீங்களே அப்படிங்கிறான். அப்போது ஒரு காஃபி கப்பை அவகிட்ட நீட்டுறான். கேரமல் லேட்டே. அப்போ வயன் ஷாக் ஆகிட்டு, எனக்கு இது பிடிக்கும்னு எப்படி தெரியும்? லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணிங்களே, மறந்துட்டிங்களா? அப்போது வயன் அவனை பார்க்குறா. அவன் அவளோட சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அது க்ரீப்பியாக இல்லாமல் அக்கறையாக தெரியுது. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாட்கள் போக போக தயாங்கிட்ட பேசுகிறது வயனுக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. ஆனால் இன்னும் அவள் ஃபுல்லாக நம்பலை, அவளோட பயம் ஃபுல்லாக போகலை. ஒரு நாள் தயாங் ரிப்ளை செய்கிறதுக்கு ஒரு 3 hours ஆயிடுச்சு. லைக் அவள் மெசேஜ் பண்ணி அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணாமல் 3 hours அவளை வெயிட் பண்ண வச்சுட்டான். அது சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனால் வயனுக்கு ஹார்ட்லாம் ரொம்ப பதட்டமாக ஸ்டார்ட் ஆகுது. ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அவன் கோவமாக இருக்கானா? என்னை அவாய்ட் பண்ணுறானா? என்னவா இருக்கும்? ஏன் இப்படி? தெரியும் என்ன தான் ஆச்சு அப்படின்னு அவள் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கா. ஹியூன்வோ கூட அவள் ஸ்பெண்ட் பண்ண லைஃப் அவளை இந்த மாதிரி தான் மாற்றிருக்கு. ஒரு 3 hours அப்புறம் ஃபோன் ரிங் ஆகுது. தேயாங் கால் பண்ணுறான். அவள் உடனே அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ணதும் சாரி வயன் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு தேயாங்? அது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு மீட்டிங் டே, அதான். நீங்கள் கவலைப்பட்டீங்களா அப்படிங்கிறான். அப்போ வயன் சைலண்ட் ஆகிட்டு அமைதியாக இருக்கா, எந்த பதிலுமே சொல்லலை. அப்போ தேயாங், வயன் கொஞ்சம். அந்த செகண்ட் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம், நான் எங்கேயும் போக மாட்டேன் வயன், புரிஞ்சுதா? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஐ ப்ராமிஸ், ஐ ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ, ஓகே? நீ என்னை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அது அவளோட கண்ணிலேருந்து கண்ணீரை வர வைக்குது. ஏன்னா அவளோட பாஸ்ட் லைஃப்பில் எல்லாருமே அவளை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. லைக் ஹியூன்வோவும் விட்டுட்டு போயிருப்பான். ஹியூன்வோ போனதால் அவளோட பேரண்ட்ஸுமே அவளை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி டிவோர்ஸ் ஆகி வந்திருக்க உன்னெல்லாம் இதுக்கப்புறம் யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு இன்னொரு பர்சன் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா வயன்? உன்னோட லைஃப் அவ்வளோதான். நீயே உன் லைஃப்பை கெடுத்துக்கிட்ட. உன்னால் உன் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதா? பொண்ணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் வயன். இப்படி எல்லாத்துக்குமே நீ இங்கே உன் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் சொகுசாக இருக்கணும்னு நினச்சிருப்ப. உண்மையில ஏதாவது தப்பு இருந்திருக்கும், அதனால தான் மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மேலே தப்பு இல்லைன்னா மாப்பிள்ளைங்க இப்படிலாம் பண்ண போகிறாரு. இங்கே பாரு வயன், உன் மேலே என்ன தப்பு இருக்கும்? கண்டிப்பாக உன் மேலே தான் தப்பு இருக்கும். போய் மாப்பிள்ளைக்கிட்ட சாரி கேளு, இல்லைன்னா நாங்கள் கூட வந்து பேசுகிறோம். நீங்கள் பழையபடி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அம்மா எனக்கு இது செட் ஆகாதுமா. ஏன் மேலே தப்பு இருக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்லாம்? என் சைடு கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்னடி இருக்கு உன் சைடு பேசுகிறதுக்கு? இப்படி ஒரு
எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அந்த பையன். சார் நாங்களே பார்த்துருக்கோம் மாரி அவர் எந்த அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு. நீ தான் திமிரு பிடிச்சவ, எதாவது பண்ணியிருப்ப. உன்னை படிக்க வச்சோம் பாரு, அதுக்கு தான் சொந்த காலில் நிற்கணும், சம்பாதிக்கணும். 4 காசு பார்த்துட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி, அதனால தான் சொந்தமாக உன் காசுலேயே 4-5 பொருளை வாங்கி பழகிட்டல. அதான் இப்போ இன்னொருத்தவங்க புருஷன் தானடி அவன், அவர்கிட்ட இருந்து கூட உனக்கு என்னடி ஈகோ? சே, உன் ஈகோ ஒன்று எங்கே கொண்டு நிறுத்தியிருக்குன்னு பார்த்தியா? இப்படி உன்னால் எங்களோட மானம் தாண்டி போகுது. 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? உன்னால் எங்களால் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட நிம்மதியாக போயிட்டு வர முடியல. போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ இந்த வீட்டில் இருக்காத, இங்கேருந்து வெளில போயிரு அப்படின்ற மாதிரியெல்லாம் அவளோட மைண்டில் இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்குது. அவளோட பாஸ்ட் லைஃப்பில் அவளோட பேரண்ட்ஸே அவளை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் மிஞ்சிக்கு பர்த்டே. அந்த பார்ட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. தயாங்கும் வந்திருக்கான், வயனும் வந்திருக்கா. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்போ ஒரு பையன் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மேல் எம்ப்ளாயி வயன்கிட்ட வரான். வயனுன்னா கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் ஷியோர் அப்படின்றா. அப்போது அவங்க 2 பேரும் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு தயாங் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அதையே பார்க்குறான். அப்போது தயாங்கோட ஃப்ரெண்ட் ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணுறான். என்ன தயாங், ஃபேஸ் எல்லாம் சுருங்கி இருக்கு, என்ன ஜெலஸாக இருக்கியா அப்படிங்கிறான். அப்போ தயாங் என் ஃபேஸ் ஒன்றும் சுருங்கிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன், பொய் சொல்லாதடா. என்னடா நீ, உனக்கு தான் தெரியுதுல அவள் இன்னொரு பையன்கிட்ட. எனக்கு இப்போவே அவளை ஹக் பண்ணி அவள் என்னோட ஆளுடான்னு அவன்கிட்ட சொல்லணுன்ருக்கு. அவன் இவ்வளோ ட்ரை பண்ணுறான்டா. அங்கே பாரு எப்படி பேசுகிறான்னு வரிசிக்கிட்டு. இவ குழந்த மாதிரி இருக்கா, எல்லாரையும் நம்புகிறா. யாரோட இன்டென்ஷனுமே புரிய மாட்டுது. இவளுக்கு என்ன பண்ணுறதோ எனக்கு தெரியல. அட பாவி, என்ன ரொம்ப தான் ஜெலஸ் ஆகிற? ரொம்ப இல்லை, ஆனால் லைட்டாக அப்படிங்கிறான். அந்த நேரம் வயன் சிரிச்சுட்டு அந்த எம்ப்ளாயோட பேசிகிட்டு இருக்கான். தயாங்கோட பார்வை முழுக்க அவன் மேலே தான் இருந்துச்சு. சில செகண்ட்ஸ் கழிச்சு வயன் வாஷ்ரூமுக்கு போகிறா. திரும்பி வரும்போது ஒரு ட்ரங்க் பண்ணியிருக்கிற பர்சன் அவளோட வழியை மறிக்கிறான். ஹே பிரிட்டி அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ வயனோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பதட்டத்தில் பேலாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அவளோட கையை யாரோ பிடிச்சி அவள் ஷோல்டரில் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. அப்போ தயாங் ஷீ இஸ் வித் மீ அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான குரலில் சொல்கிறான். அவன் கண் அவ்வளோ ஒரு கோவமாக டேஞ்சரஸாக தெரியுது. அந்த பர்சன் உடனே அங்கேருந்து விலகி போயிட்டான். வயன் இன்னுமே நடுங்கிட்டு தான் இருக்கா. அப்போ தயாங் வயன் வயன் ஆர் யூ ஓகே? நீ ஓகே தானே? நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். வயன் பொறுமையாக ஐம் ஓகே தயாங் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவனோட கை இன்னும் நடுங்கிட்டு தான் இருக்குது. இப்போ தயாங் அவன் மேலே போட்டிருந்த ஜாக்கெட்டை உடனே அவளோட ஷோல்டரில் போடுறா. வாங்க, இங்கே இதுக்கு மேலே இருக்க வேணாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது காரில் 2 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது வயன் நீ ஏன் தயாங் இவ்வளோ நல்லவனா இருக்க அப்படிங்கிறான். அப்போ தயாங் சிரிச்சுட்டு நல்லவனா, நான் நார்மலாக தான் இருக்கேன் வயன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி நல்லவன்னு சொல்கிறேன்? நார்மலா அதெல்லாம் இல்லை, எனக்கு அது நார்மல் மாதிரி தெரியல அப்படின்னு அவள் ஜன்னல் சைட் பார்த்துட்டு சொல்கிறா. அப்போது தயாங்கோட ஃபேஸில் இருக்கிற சிரிப்பு லைட்டாக மறையுது. அவனுக்கு புரியுது அவள்
பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா, அவளுக்கு அவன் நார்மலாக பிஹேவ் பண்ணுற ஒரு விஷயம் கூட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, லைக் அவன் நல்லவன் அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு விஷயமா அவளுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல பாதிப்பில் இருக்கா, ஏதோ அவளுக்கு ஆபத்து இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பையன் போய் சேவ் பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் அவளை சேவ் பண்ணுறதுக்குன்னு யாருமே வரல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போது கார் அவளோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நிற்கிது. வயன் இறங்க போகிறா. ஆனால் திடீர்னு வயன் அப்படின்னு தேயாங் கூப்பிட்றான். நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பேசிக், அதை ஸ்பெஷல்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தை அவளோட ஹார்ட்டை நேராக போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹியூன்வோ அவளுக்கு மரியாதை கொடுக்குறது மாதிரி அவன் காட்டியிருக்க கூட மாட்டான். அதை ரெஸ்பெக்டே அவன் ஒரு லக்ஸரியான ஒரு திங் மாதிரி தான் அவளுக்கு காட்டியிருப்பான். அவளோட மைண்டில் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தேயாங் அது அவளோட பேசிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவளுக்கு புரிய வைக்கிறான். அன்றைக்கி நைட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வயன் கண்ணாடி முன்னாடி நின்று அவளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் வொர்த் இல்லாதவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அவளோட மைண்டுக்குள்ளே அவளே சொல்லிகிட்ருக்கா. நான் வொர்த் இல்லாதவே இல்லை, நான் வொர்த்து தான், எனக்குன்னு தேயாங்க ஒரு பர்சன் இப்போ இருக்காங்க அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். அன்றைக்கி நைட்லேருந்தே வயனோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி சாஃப்டாக அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மாற ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் எழுந்திருக்கும் போது எந்த பயமும் இல்லை. ஃபோன் ரிங் ஆனிச்சுன்னா பதட்டம் இல்லை. யாராவது மெசேஜ் அனுப்புனா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் தேயாங் தான். ஒரு சண்டே மின்ஜி, தேயாங், ஜங்குக், வயன் 4 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க காரில். அங்கே ஃபுல்லாக சிரிப்பு, விளையாட்டு, கிண்டல், இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ ஜங்குக், தேயாங் நீ வயனாவை பார்த்தாலே ஸ்மைல் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேயாங் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான். அப்போ மிஞ்சி அதுதான் காதல் அப்படின்னு சொல்கிறா. அப்போது தேயாங் யார் சொன்னது, ஓ ஃபேஸே சொல்லுதுடா அப்படிங்கிறான் ஜங்குக். அப்போ வயன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. தேயாங் அவளை பார்க்குறான். அந்த பார்வை வயனோட ஹார்ட்டை எப்போதும் போல் வேகமாக துடிக்க வைக்குது. அதே நேரம் ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு பர்சன் உள்ளே வராரு. வயன் ஸ்டார்டிங்கில் கவனிக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் அதை கவனித்ததும் வயனோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் ஆகுது. கையில் இருந்த ஃபோர்க் கீழே விழுது. அதை தேயாங் உடனே கவனிக்கிறான். வயன். அப்போ அவள் எதுவுமே பேசலை. அவளோட கண்ணு மட்டும் என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்கு. தேயாங் திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் பிளாக் கோட் போட்டு ஒரு சைலண்ட்டான ஃபேஸ் கட் இருக்குது அவருக்கு. ஆனால் வயனுக்கு அது ஒரு நைட் மேர் மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. லீ ஹியூன்வோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் மறுபடியும் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். வயன் ப்ரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுறா. அவளோட பழைய நினைவுகள், காயங்கள், அவமானங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் திரும்பி வந்த மாதிரி அவளுக்கு இருக்குது. இப்போ மிஞ்சு வயன் வயன் ஹே வயன் என்னாச்சு அப்படிங்கிறா. அவன் கூப்பிட்றது எதுவுமே வயனோட காதில் விழவே இல்லை. ஹியூன்வோ அவங்களோட டேபிளை நோக்கி வந்துட்டுருக்கான். அப்போ தேயாங் உடனே எழுந்து நிற்கிறான். அப்போது ஹியூன்வோ லாங் டைம், ஹவ் ஆர் யூ வயன் அப்படின்னு கேட்குறான். அந்த குரல், அதே முகம். ஒரு காலத்தில் அவள் ரொம்ப நேசிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பயந்த ஒரு பர்சன். அவள் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. நீ நீ இங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்க தான் வந்தேன் வயன் அப்படிங்கிறான். அந்த வார்த்தையை கேட்டதும் தயாங்கோட புருவம் சுருக்கி பார்க்குறான். ஹியூன்வோ நான் உங்ககிட்ட பேசணும் வயன். எனக்கு பேச எதுவும் இல்லை.
எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்லை ஹியூன்வோ அப்படிங்கிறான். அப்போது ஹியூன்வோ எவ்வளோ கோவமாவா என்னைய மேலே அப்படிங்கிறான். அவள் கையை பிடிக்க வரான். அப்போ தையாங் இடையில வந்துட்டு அவள் தான் முடியாதுன்னு சொல்கிறாள் அப்படிங்கிறான். அப்போது ஹியூன்வோ நீ யாருடா அப்படிங்கிறான். அப்போது தையாங் எந்த பதிலும் சொல்லலை. அப்போ ஹியூன்வோ ஓ பாய் ஃப்ரெண்டா, லுக்ஸ் யங் அப்படிங்கிறான். வயனோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவள் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா ஹியூன்வோ எப்போவுமே இப்படி தான், மற்றவங்கள அவனுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அவன் பேசுவான் எப்போவுமே. ஆனால் தையாங் சைலண்ட்டாக இருக்கான். அப்போது அவள் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, புரிஞ்சுதா அப்படிங்கிறான். அப்போ ஹியூன்வோ நான் அவளோட ஹஸ்பண்ட். அந்த வேர்ட் வயனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அப்போது எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹியூன்வோ அப்படின்னு அவள் சொல்கிறா. ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டு எல்லாருமே இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. ஹியூன்வோ ஃபேஸில் இருந்த சிரிப்பு கொஞ்சமாக மறையுது. அப்போ வயன் என் லைஃப்பில் இருந்து நீ போயிட்ட, நீ என் லைஃப்பில் இருந்த டேஸ் முடிஞ்சு போயிட்டு, யூ ஆர் ஜஸ்ட் மை பாஸ்ட், நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான ரைட்ஸ் உனக்கு இல்லை அப்படின்னு பயம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூன்வோ முன்னாடி அவள் பேசுகிறா. ஹியூன்வோ சில செகண்ட்ஸ் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த வேர்ட்ஸை கேட்டதும் வயன் இப்போ புரியுதா உனக்கு, இப்போ தான் புரியுதா உனக்கு அப்படிங்கிறா. அப்போ ஹியூன்வோ வயன் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்டி, உனக்கு புரியலையா, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும். அப்போது அந்த செகண்ட் தையாங் பொறுமையாக வயனோட ஹேண்ட்ஸை டச் பண்ணுறான். அவள் ஷாக் ஆகி அவனோட கையை அவள் பிடிக்கவே இல்லை. ஆனால் அவன் அங்கே இருக்கான் அப்படின்னு அவளுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. நீ தனியாக இல்லை அப்படிங்கிறத அவன் சொல்லாமல் சொல்கிறான். வயன் ஆழமாக மூச்சு இழுத்துட்டு நான் உன்னை மிஸ் பண்ணலை என்ன. வயன் தையாங்க பார்க்குறா. 1 செகண்ட் 2 செகண்ட். அதுக்கப்புறம் நான் இங்கே தனியாக இல்லை, இனிமேல் நான் தனியாக இல்லை, நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டேன், நான் உன்னை மிஸ் பண்ணலை அப்படின்னு போல்டாக சொல்கிறான். அப்போது ஹியூன்வோட பார்வை தையாங் மேலே போகுது. அவனோட ஃபேஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் புரிஞ்சுக்கிறான் வயனோட லைஃப் அவன் இல்லாமல் நல்லா போய்கிட்டுருக்கு அப்படின்ட்டு. சில செகண்ட்ஸ் கழித்து அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீ அக்கேன்னு என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ வயன் உடனே கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டான். ஒரு காலத்தில் நான் அவனை லவ் பண்ணேன், ஆனால் என்னை நானே வெறுக்க வச்சுட்டேன். இப்போ நான் என்னை மறுபடியும் கண்டுபிடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அகெயின் நான் இழக்க மாட்டேன், திருப்பி உங்ககிட்ட வந்து என்னை நான் இழந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹியூன்வோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வெளில போயிட்டான். அவன் போனதுக்கப்புறமும் வயனோட பாடியே நடுங்கிட்டுருக்கு. அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் அவளோட கண்ட்ரோலை மிஸ் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணுறா. 3 இயர்ஸாக அவள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த கண்ணீர், பயம், கோபம், வலி எல்லாமே வெளில வருது. தையாங் எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக தையாங் வயன் அழுகிறத பார்த்துட்ருக்கான். அதான் அவளுக்கு தேவை. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அழும்போது நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதனால தையாங்கும் அவள் அழட்டும், அழுதாக தான் அவளுக்கு சரியாகும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். சில செகண்ட்ஸ் கழித்து வயன் நான் இன்னும் பயப்படுறேன். அப்போ தையாங் பொறுமையாக அவள் பக்கத்தில் உட்காந்து
பரவாயில்ல வயன், நான் ஸ்ட்ராங்காக இல்லைல்ல. நீங்கள் ஸ்ட்ராங் தான். இல்லை, நான் எப்படி அழுறேன் பார்த்தியா? எனக்கு என்னால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்ட்ராங் பீப்புள் அழமாட்டாங்கன்னு யார் சொன்னது வயன்? ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் அழுவாங்க அப்படின்னு சொல்கிறான். வயன் சைலண்ட்டாக பார்க்குறான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸ்ட்ராங் பீப்புள் அழுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எழுந்து நிற்பாங்க. அவங்க விழுந்துட மாட்டாங்க வயன். நீயும் விழமாட்ட, எழுந்து நிற்ப, போராடுவ அப்படின்னு சொல்கிறான். அந்த நைட் ஃபர்ஸ்ட் டைம் வயன் அவளோட தலையை தயங்கோட ஷோல்டர் மேலே சாய்க்கிறா. தயாங் அசையவே இல்லை, அவளை தள்ளலை, அவளை இழுக்கலை. அவன் அங்கேயே இருக்கான். அவளுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஆனால் அந்த நைட் அவள் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுறா. அவள் தயாங்க நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது காதலாக மாறிடுச்சு அப்படின்னும் அவள் ரியலைஸ் பண்ணுறா. இப்போது ஒன் டே ஈவினிங் தயாங் அவளை ஹான் ரிவர் கிட்ட அழைச்சிட்டு போகிறான். ஒரு கூலிங்கான ப்ரீஸ், லைட் வெளிச்சம், அமைதியான சூழல் இதெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ தயாங், வயன் என்ன யோசிக்கிறீங்க? தயாங், இல்லை எதுவும் இல்லை தயாங். பொய் சொல்லாதீங்க வயன். அவன் பொய் சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிடுறான். அப்போ வயன், இல்லை நான் உங்கள் ஃபேமிலி பற்றி தான் யோசிக்கிறேன். என் ஃபேமிலிக்கு என்ன? அது நான் டிவோர்ஸ் ஆன பர்சன். நான் உன்னை விட வயசில் பெரியவ. அவங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா எப்படி? இப்போ நான் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல தயாங். நான் உன் கூட வாழ்கிற இந்த வாழ்க்கையை பழக ஆரம்பிச்சிட்டேன். என்னால் நீ இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி ஒரு 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 தாட் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நீ தான் எல்லாமாவும்னு நான் நினைக்கிறேன். நான் உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தயாங். வயன் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. அவங்களுக்கு பிடிக்கும், உங்களை நான் பிடிக்க வைக்கிறேன். ஓகே தயாங், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீங்கள் தான் என்னோடய ஃப்யூச்சர். ஓகே, என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவளோட கண்ணை ஸ்ட்ரைட்டாக பார்த்து சொல்கிறான். வயனோட ஹார்ட் பீட் 1 செகண்ட் நின்னது மாதிரி இருக்குது. அவளை தன்னோட ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ரைஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் அவளோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறா. இப்போது தயாங் அவளோட பேரண்ட்ஸை பார்க்குறதுக்காக வயனை அழைச்சிட்டு போகிறான். அன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாகவே வயன் ரொம்ப பதட்டமாக இருக்கா. ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி போடுறா, ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கா, மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் மேக்கப் போட்டுட்ருக்கா. ஃபைனலாக மிஞ்சி கேட்குறா, நீ இன்டர்வியூக்கு அடி போகிற, எப்படி பதட்டமாக கிளம்பிகிட்ருக்க? ஐயோ மிஞ்சி, நான் அதை விட மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்டி அப்படின்னு அவள் மண்டை பிச்சுக்கிற மாதிரி அவள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அப்போ மிஞ்சி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை பார்த்துட்ருக்கா. ஆனால் வயனுக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. வயனை தயாங் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு. அது ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப அழகான கார்டன் அந்த மாதிரி இருக்குது. அவளோட கையெல்லாம் வேர்த்துட்டே இருக்குது வயனோட ஹேண்ட்ஸ். அவன் நடுங்கிட்டு இருக்கா. அப்போது 2 பேரும் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு லேடி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் கிம், அது தயாங்கோட அம்மா தான். இப்போ அவங்க வெல்கம், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு ஃபேஸில் ஸ்மைலோட கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்களோட கண் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த பார்வையை
வயன் உடனே ரியலைஸ் பண்ணுறா. டின்னர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ½ எல்லாமே நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் தேயோங்கோட அம்மா, வயன்ஷி உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவள் சைலண்ட்டாக இருக்கா. தயோங் உடனே ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். அப்போ வயன் 29 அப்படிங்கிறான். அப்போது தயோங்கோட அம்மா பொறுமையாக ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு, தயோங்க்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ட்ஸ் அவளோட ஹார்ட்ஸை ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு தெரியும் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் அப்படின்ட்டு. அப்போது சில செகண்ட்ஸ் கழித்து தயோங்கோட அம்மா சாப்பிட்டுட்டே கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சாமே? அம்மா எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறான். ஆனால் தயோங்கோட அம்மா, நான் கேட்குறது தப்பா என்ன வயன்? அதெல்லாம் இல்லை ஆண்டி, அப்படிலாம் இல்லை. என் பையனுக்கு இதுதான்மா ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை எல்லாமே வயனோட ஹார்ட்டை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவள் நிறைய டைம் கேட்டிருக்கா. யார் டிவோர்ஸ் ஆன பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நீ டேமேஜ்டு, நீ செகண்ட் சாய்ஸ். இந்த மாதிரியான அவளோட பழைய காயங்கள்லாம் அவளுக்கு மறுபடியும் வர ஆரம்பிக்கிற மாதிரியான நினைவுகள்லாம் அவளுக்கு வருது. அப்போ தயோங் சடனாக எழுந்து நிற்கிறான். அந்த டின்னர் ரூமே சைலண்ட் ஆகிட்டு, இன்னாஃப்மா, இன்னாஃப் தயோங் அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. இல்லைம்மா, அவங்க டிவோர்ஸ் ஆனது அவங்க ஃபால்ட் இல்லை. அவங்க வயசில் பெரியவங்கன்னு அவங்கள குறைவாக பேசாதீங்க. எல்லோரும் அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க. நான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை தான் பார்க்குறேன். நான் யாரை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தயோங்கோட அம்மாவால் எதுவுமே பேச முடியல. ஆனால் வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஒரு பர்சன் அவளுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்னதே கிடையாது. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தயோங் நிற்கிறான். அன்றைக்கி நைட் தயோங் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கார் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வந்ததும் வயன், தேங்க்ஸ் தயோங். எதுக்கு வயன்? இல்லை, உன் ஃபேமிலி முன்னாடி எனக்காக நின்று பேசினதுக்கு. அது நார்மல் தானடி, இதில் என்ன இருக்குது? இல்லை, உனக்கு எல்லாமே நார்மலாக தான் தெரியும் தயோங். ஷோ வயன், இங்கே பாரு, அந்த எல்லா லவ், ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே நீ டிசர்வ் ஆன ஒரு பர்சன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். வயனோட கண்ணெல்லாம் அகெயின் கலங்க ஸ்டார்ட் ஆகுது. பல வருஷத்துக்கு அப்புறம் அவள் காதலை தேடுறா. அது தயோங்கோட ரூபத்தில் அவளுக்கு கிடைக்கிது. ஆனால் காதலுக்கு முன்னாடி அவள் மரியாதையை கொடுக்குறான். அந்த நைட் வயன் அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனியில் நின்றுட்டுருக்கா. அவளோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அப்போ தயோங் ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறான். அகெயின் அண்ட் ஸ்டாப் திங்கிங் யூ ஆர் நாட் இனஃப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். வயன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு பொறுமையாக ஸ்மைல் பண்ணுறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யாரும் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணல. அவளோட வேல்யூவை அவளுக்கு நினைவூட்டுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு தெரியலை ஷுன்வு இன்னும் ஃபுல்லாக போகலை, அவன் மறுபடியும் வருவான் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிப்போம். நான் இதை ஒன் ஷார்ட்டாகவே போட்டுடலான்னு நினச்சேன். பட் டியூரேஷன் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிப்போம். பேலன்ஸ் என்ன ஆகுது அப்படின்றத 2 ஷார்ட்டாக இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ்.